மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்திலேயே இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அதிசயம், ஏற்படாத ஒரு பிரமாதமான ஒரு சூழல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. பொதுவாக ஒரு கிரகத்துடைய தொடர்பில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் இருக்கிறதே பெருசு. ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார், வக்ர பயிற்சி அடைகிறார். அந்த நேரத்தில் எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பில் வராங்க. உதாரணத்துக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாவகத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானம், ஜீவனம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார். இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி சாரம், புதனுடைய சாரம், ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து வக்ரகதி அடையும் பொழுது உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியில் ஆட்சி தொடர்பு பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனகாரகன் இருக்கார் குரு, தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். அந்த குரு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவுடைய வீட்டில் சனி, சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு. பூசம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு. அடுத்தபடியாக குருவோட சூரியன் இருக்கார் பாருங்க. சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது அந்த சூரியன் பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கார், அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்காரே சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டை 3வது பார்வையை பார்க்கிறார். 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை சனி பகவான் பார்க்கிறார். இங்கேயும் தொடர்பு, சனி பகவானுடைய பார்வையில் செவ்வா. உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறாரு. சுக்கிரன் சனியுடைய வீட்டை பார்க்கிறாரு. கேது சனியுடைய வீட்டை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் இருக்கார் இல்லைங்களா, தனஸ்தானாதிபதி சந்திரன். அந்த சந்திரன் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 7 திருமணஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குற நேரத்தில் திருமணஸ்தானாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். அதுவே நமக்கு அற்புதம். அதை விட அற்புதம் என்னன்னா இந்த சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்கிறார். இது எப்படின்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனையும் சனி பகவான் பார்க்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கு நட்சத்திரம் கொடுக்குறார். கடைசியில் இருக்கிறது ஒரே ஒரு கிரகம் ராகு. அந்த ராகு ஏற்கனவே சனியுடைய வீட்டில் தான் இருக்கார். இப்போ சொல்லுங்க, எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அதிசயம் இது வரைக்கும் இருந்ததில்லை, நிகழ்ந்தது கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு வருமானது தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல மீண்டும் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகும். அந்த 30 வருஷத்தில் குரு இங்கே இருப்பாரா? சரி, இந்த நேரம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா? அதுதான் நமக்கு வேணும். 100% சாதகம். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிநாதனுடைய புதனுடைய நெருங்கிய நண்பர் சனி பகவான். பொதுவாக மிதுன ராசிகாரங்களுக்கு, கன்னி ராசிகாரங்களுக்கு இந்த சனி பகவான் மிகப்பெரிய நல்லவர். சனி பகவான் கெடுத்துருச்சிங்க நிச்சயமாக சொல்லாது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சரி, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சரி, ஒரு வாகனம் வாங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கொடுத்துருக்கோம். வாகனம் வாங்கி நான் அழிஞ்சு போட்டேனுங்க. வாகனம் வாங்கி உங்களால் விற்க முடியாது. அந்த வாகனத்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்திருக்கும். இந்த நேரமானது ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும். எப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. தீராத கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளார, பிரிஞ்சு போன தம்பதிகள், பிரியிற மனநிலையில் இருக்கிற தம்பதிகள், பிரிஞ்சு போன காதலர்கள், ஆணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இது பொருந்தும், காதலர்களுக்கு இது பொருந்தும். ஒரு மீச்சலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்க இல்லை. ஊர் உலகத்துக்கு என் உறவு தப்பாக தெரியுது, ஆனால் எனக்கு இதுதான் எனக்கு உசுராக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் 100% சரியாக போயிடும். காசு பணம் இல்லைன்ற சங்கடம்
இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக இருக்காது. அது ஏதோ ஒரு வகையில் வந்துடும், சம்பாரிச்சு விடுவோம். ஆனால் மனசனுக்கு நிம்மதி தாயா வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, சாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை எந்தெந்த அடிப்படையில் அது நான் விவரமாக சொல்கிறேனுங்க. 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரகதி ஆகும் பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழிலில். மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏமாந்ததெல்லாம் அளவே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சே ஏமாற போகிறோன்னு தெரிஞ்சு ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நம்மளை முதுகில் தான் குத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சே ஒரு சிலர் இருக்காங்க. ஐயா தெரியாமல் ஏமாந்துட்டேனுங்க, கண்ணு கட்டிட்டு கிணத்துல விழல, கண்ணு திறந்துக்கிட்டே விழ போகிறான்னு தெரிஞ்சே விழுந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. என் அப்பன் கொடுக்கல, தாத்தன் கொடுக்கல, மாமன் கொடுக்கல, மச்சான் கொடுக்கல, நான் சம்பாரித்து அழிச்சு விட்டேன்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய இடத்துல மிதுன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஐயா உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உறுதியாக சொல்கிறேனுங்க. இது சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வார்த்தையெல்லாம் கிடையாது. உங்களுடைய சங்கடங்களை சரி செஞ்சுக்குவேன்னு சொல்கிறதுக்கான வார்த்தை இது. நீங்கள் அனுபவிக்காததெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிதுன ராசியில் பிறந்தவங்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி. எப்படி வேறு மாதிரினா, தானாக கையூனி கரணம் போட்டு மேலுக்கு வந்தவங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமன் மச்சம், யாருடைய தெய்வ தாட்சியம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் ஐயா காரணம்னு சொல்லக்கூடியவங்க மிதுன ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. 2-2.5 வருஷத்தில் இருந்து உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அந்த சங்கடங்கள் முழுமையாக ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையால், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் உங்களுடைய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் அனுதினமும் கொடுக்கும். சாதிக்கிறதுக்கான நேரம் ஏதாவது ஒரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து அப்போ இந்த நேரம் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் சிஓவா, அதாவது நீங்கள் ஓனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனுங்க. இது வரைக்கும் ஒரு குளத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் கடலில் போய் சொராவை பிடிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடியது இந்த நேரம். தயாராக இருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி சங்கடப்படாதீங்க. வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் வேலுக்கு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்பம் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கரகதி பயிற்சி காலத்தில். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை இல்லை, உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த வார்த்தை இல்லை. அது எனக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டது பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு உறுதியில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த சூழலை நீங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேர் மனம் உருவாக்கிக்குவீங்க. அது எப்படி சார் முடியும்? செவ்வான்றது பூமிகாரகன். செவ்வாவை சனி பகவான் பார்க்கிறார். அந்த செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் கம்பீரமாக 12வது பாவகத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதி சாரத்தில், தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்து, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதுனால விரயம் நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஜூலை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு மனம் உருவாக்கி வைங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்ல தான் போகிறீங்க, சார் நீங்கள் சொல்கிற நேரத்தில் நம்பிக்கையே இல்லை, 4 காசு பணம் இல்லாமல் இருந்தேன், எப்படி செஞ்சேன் எந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி வீடு வாசல் வாங்கி விட்டேனுங்க. நீண்ட நாள் கனவு நிறைவேறிடுச்சிங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் மிதுன ராசியில் நிச்சயமாக இருப்பீங்க, மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவானோட சேர்ந்துருக்காரு. மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ஜூலை மாதம் 26 இருந்து
ஜூலை மாதம் 26லிருந்து டிசம்பர் 10 தேதிக்குள்ளார புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ ரோட்டில் மட்டும் பெருசாக எதுவும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா இந்த அமைப்பு கொஞ்சம் பாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய பார்வையில் சுக்கிரன் பகை, சுக்கிரன் செவ்வாய் பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க திருமணமாகி 12-13 வருஷம் ஆகுது, புத்திரபாக்கியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் மூலியமாக நான் குழந்தை பெற்றுக்கலாம்னு இருக்கிறேனுங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரம் சாதகம் இல்லை. பூர்வீக சொத்து இருக்குது, பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை வித்து போடலாம்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்காது. சொத்து பற்றி பேசுனீங்க, பூர்வீக சொத்து பற்றி பேசுனீங்கன்னா தாரை பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்தவங்க அப்பன் சொத்தாக இருந்தாலும் சரி, தாத்தன் சொத்தாக இருந்தாலும் சரி, தாரை பார்த்துட்டு வந்து தான் பழக்கம். நிறைய பேர் செய்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் தூரப்பார்வை கண்ணுக்கு அழகு, எனக்குன்னு ஒரு சொத்து இருக்குதுங்க, எங்கள் அப்பன் சம்பாதிச்சது தாத்தன் சம்பாதிச்சது ஒரு சொத்து இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து அந்த சொத்தில் இன்றைக்கி போய் உட்காந்திங்கன்னா, இல்லை அந்த சொத்து உங்கள் பேரில் செஞ்சுக்கிடணும், பாக பிரிவினை செஞ்சுக்கிடணும்னு நினச்சி ஜூலை மாதம் 26 தேதிக்கு மேலே டிசம்பர் 10க்குள்ளார பண்ணிங்கன்னா சத்தியமாக அந்த சொத்து உங்களுக்கு நிற்காது. அதனால் அது சோறு தண்ணி கேட்க போகிறதில்ல, மண்ணு சோறு தண்ணி கேட்க போகிறதில்ல, கடக்கிறபடி கடக்கட்டும். இந்த நேரத்தை அங்கே கொண்டு போய் நீங்கள் செலவழிக்காதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள், சாதிக்கிறதுக்கு பாருங்கள். சரியா? இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறாருன்னு சொன்னேன், 12வது பாவகத்தை பார்க்கிறாருன்னு சொன்னேன், 7வது பாவகத்தை பார்க்கிறார். திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகும், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களால் சரியாகும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி உருவாகிறது உறுதி. என்ன காரணம்? படிப்பு ஸ்தானாதிபதி சந்திரன், படிப்பு காரகன் புதன், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. படிப்பு ஸ்தானத்தில், அதாவது படிப்பு ஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்காரு, தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதியுடைய வீட்டில் சந்திரன் கிரக பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இதனாலையும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை, வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழல் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தும். மாற்று கருத்தில்லை. நிறைய பேர் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை, மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த நேரம் தரும். பயன்படுத்திக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் எந்த மாதிரி ஒரு ஜோதிடர் அப்படின்றது இன்னும் 4 பேருக்கு தெரியும். அதனால் நானே சொல்கிறேன், நான் சொன்னது நடக்கலை அப்படின்னா தைரியமா, என்ன தம்பி நீ சொன்னது ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடந்தான் தம்பி நீ சொன்னது நடந்ததுயா அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? முடிவு உங்கள் கையில். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில், அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.